சக்ஸஸ் சேனல். ஸோ எல்லாம் தமிழரசு மேக்சின் கேட்டிருந்தீங்க. ஸோ டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரிக்கெலாம் எனக்கு வந்து தமிழரசு மேக்சின் தமிழில் தான் கிடச்சிச்சு. ஸோ நான் இதை வச்சு டிஸ்கஷன் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எந்த ஆர்டரில் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் யூனிட் வைஸ் நோட்ஸ்னால் யூனிட் வைஸாக நம்ம கோ த்ரூ பண்ணி ரிவைஸ் பண்ணி எல்லாமே படிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து வேர் டு ஸ்டடிலேருந்து எல்லாமே பண்ணலாம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வேணுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து திஸ் இயர் ஜூன் வரையும் நீங்கள் படிக்கணும் குரூப் 1க்கு. ஸோ என்னென்ன அவார்ட்ஸு, என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டேஸு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பிரித்து ஒன்று மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம். தென் கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன், ஒரு யூனிட்டுக்கும் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன். அண்ட் தென் ஆப்டிடியூடில் 25 out of 25 குரூப் 1ல், அதுவும் டைமிங்குள்ளே நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் வச்சு எப்படி வந்து அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் தென் குரூப் 1க்கு எக்ஸ்ட்ராவாக டிகிரி புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் தவிர என்னென்ன டிகிரி புக்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கலாம். இதுதான் வீடியோ கண்டென்ட் ஐ ஹாவ் நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது எந்த ஆர்டரில் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ கோ த்ரூ அந்த ஆர்டரில் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து குறள், செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எது உணர்ந்து செயல். ஸோ செயலற்ற வல்லவனை தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் மறந்து காலம் உணர்ந்து அதையும் செயல்படுத்த வேண்டும். அதுதான் அந்த குறளோட இது. குறள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. செய்வான் இது வந்து காலம் அதிகாரத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் ஃபஸ்ட்டு டிசம்பர் 2024 டிசம்பர்னாலே ஃபஸ்ட்டு புயல்லேருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிசாஸ்டர் நீங்கள் ஜியாகிரஃபியில் ஒரு டாப்பிக்காக இருக்குது. என்விரான்மெண்ட்லேயும் உங்களுக்கு மெயின்ஸாக டிசாஸ்டர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்கும். ஸோ வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வரும் டிசாஸ்டர். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க டிசாஸ்டருக்கு. ஸோ ஃபெங்கல் புயல் வந்து டிசம்பரில் வந்துச்சு. இந்த ஃபெங்கல் புயலில் வந்து யார் நேம் பண்ணாங்கன்னா சவுதி அரேபியா வந்து நேம் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த கண்ட்ரி நேம் பண்ணும் பேனல் இருக்கும். ஸோ ஒரு புயலுக்கு ஒரு நேம் பண்ணுற மாதிரி ஃபெங்கல் புயலை வந்து சவுதி அரேபியா வந்து நேம் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த ஏரியா அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு காமனாக பார்த்துக்கோங்க. எந்த இயரில் எந்த புயல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க குரூப் 2Aல. ஸோ 2017 ஒக்ஷி புயல் அப்படின்னு வந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 2024 ஃபெங்கல் புயல். ஸோ அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன கொண்டு வந்தாங்க, முகாம்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இது ஸ்பெசிஃபைடாக ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறனால அது ரொம்ப கோ த்ரூ பண்ண தேவையில்லை. ஸோ என்ன புயல் என்ன இதுன்னு மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ நிவாரண உதவிகள் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் சும்மா கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் இல்லை. அண்ட் தென் முதல்வர் படைப்பகம், இது பட்ஜெட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல்வர் படைப்பகம் அப்படின்றது என்னென்னா, இது மாதிரி ஒர்க்கிங் ஸ்பேஸ், ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, இவங்க எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு ஸ்பேஸ், அந்த இடத்துல வந்து நீங்கள் படிச்சிக்கலாம், எதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் படைப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா கொளத்தூர் கான்ஸ்டியூவன்சியில் ஒர்க்கிங் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே ஃபஸ்ட்டுன்றது கூட கேட்கலாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ 3 கோடி மதிப்பீட்டில் அமைக்கும் பணி, உடற்பயிற்சி கூடம், மதிப்பு நூலகக்கூடம் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு முதல்வர் படிப்பகம் எங்கன்னா கொளத்தூர் கான்ஸ்டியூஷன்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ், கல்வி மையம், எல்லா வசதியுமே அங்கே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ முதல்வர் படிவத்தில் UPSC TNPSC அவங்களுக்கு கலந்துக்கொள்ளுங்க வந்து படிக்கிற மாதிரி ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இருக்குது. சென்னையிலே முதலாக கொளத்தூரில் தான் இருக்குது. ஸோ கொளத்தூர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொளத்தூரில். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. பெரம்பூர் சுற்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து தந்தை பெரியார் நூலகம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ நமக்கு லைப்ரரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கலைஞர் லைப்ரரி வந்து கலைஞர் சென்டினரி லைப்ரரினா மதுரையில் இருக்குது, அண்ணா அறிஞர் லைப்ரரினா சென்னையில் இருக்குது. ஸோ பெரியார் லைப்ரரி வந்து கோயம்புத்தூரில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ கோயம்புத்தூரில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூரில் என்னென்ன இருக்குது, முதலமைச்சர் வந்து போய் விசிட் பண்ணி சீஃப் மினிஸ்டர் இன் யுவர் கான்ஸ்டுவன்சி, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ற ஸ்கீம் கீழே ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து சிஎம் வந்து விசிட் பண்ணி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னென்ன டெவலப் பண்ண போகிறாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து நம்ம ஒரு தமிழரசு மேகசின்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் தான் தவப்புதல்வன் ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. செப்டம்பரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்தோம். முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணது கோயம்புத்தூரில் செப்டம்பரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தொடக்கத்தில் நிலைகள் குறித்து மண்டலங்கள், அப்புறம் அவங்க கோயம்புத்தூரில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். 2010 வேர்ல்டு கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ் 2010 கோயம்புத்தூரில் நடந்திருக்கும். ஸோ கொடிஷியா மைதானத்தில் அந்த ஸ்பேஸை வந்து செம்மொழி பூங்காவாக வந்து மாற்ற போகிறதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாங்க கோயம்புத்தூரில். அதுவும் நம்ம பழைய தமிழரசு மேகசின் நோட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ
அது மாதிரி கோயம்புத்தூரில் வேறு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2026 ஜான்வரியில் இந்த லைப்ரரி வந்து ஓப்பன் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ காந்திபுரத்தில் அரசு உருவாக்கியிருக்க வீர விளையாட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு அலுவலகம், அதுக்கப்புறம் வந்து மதுரை கலைஞர் நூற்றாண்டு அலகம், ஜல்லிக்கட்டு மாபெரும் அரங்கம் அலங்காநல்லூர் மதுரையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கீழடி அருங்காட்சியகம் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சிவகங்கையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பீச்சில். ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இன் இந்தியா வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி நேம் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீஃப் மினிஸ்டர் கான்ஸ்டன்சி ஸ்கீம் கீழே இதெல்லாம் வருது. ஸோ அண்ட் தென் அப்படி அதுக்கப்புறம் பார்க்கும்போது பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா வந்து கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் அதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். பட் விமானத்துறை தொழில் பூங்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏர்போர்ட் தொழில் பூங்கா, ஏர்ஃபோர்ஸ் பார்க்கு சூலூர் கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் சர்வதேச தரத்தில் ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது சென்னையில். அது மாதிரி கோயம்புத்தூர்லேயே வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் விலாங்குறிச்சி. ஸோ இந்த விலாங்குறிச்சி வந்து ஐடி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம 10th புக்கில் எக்கனாமியில் வந்து நீங்கள் அந்த லெசனில் வரும், ஐடி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில். அதில் விலாங்குறிச்சி வந்து கோயம்புத்தூரில் இருக்கும். ஸோ இது வந்து மேட்ச்சில் கேட்பாங்க, என்ன சிசெட்டு அப்படின்னு கேட்கும்போது விலாங்குறிச்சி கோயம்புத்தூர். ஸோ அங்கே வந்து இப்போ வந்து எம்எஸ்எம்இ ஐடி பார்க் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது ஐபிஎம்எஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தார் சாலை இது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா, செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இந்தியா வந்து தமிழ்நாடு. செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். இது எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்காங்க. 51.4% வந்து தமிழ்நாடு அர்பனைஸ்ட் ஆயிடுச்சு ஆஃப்டர் கேரளா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேரளா இஸ் த ஃபஸ்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட், செகண்ட் மோஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு. ஸோ ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துவதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ எஸ்டிஜி கோல் வந்து எஸ்டிஜி கோல் இண்டெக்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாங்க 2024. அதில் வந்து தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸில் இருக்கும். ஸோ இது என்னென்ன கோல், என்னென்ன இண்டெக்ஸ் எல்லாமே எக்கனாமிக் சர்வேல இருக்குது. அது கோ த்ரூ இட், அந்த நான் வீடியோஸும் போடுறேன். ஸோ சுற்றுலா சவுத் ஏஷியாலே டூரிசமில் ஃபஸ்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ வறுமையின்மை, பட்டினி ஒழிப்பு, தரமான கல்வி இது எல்லாமே எஸ்டிஜி கோல் அப்படியே வருது பாருங்கள். இது எல்லாத்துலேயுமே முன்னணி மாநிலமாக விளங்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ அது மாதிரி கோயம்புத்தூரில் உள்ள இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செம்மொழி தமிழ் விருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ் நமக்கு தமிழுக்கு எப்போ கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறிவிச்சது வந்து தமிழ் தான். 2004 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கலைஞர் செம்மொழி தமிழ் விருது அப்படின்றத 2009 இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த அவார்ட் கொடுக்குறத. ஸோ ஃபஸ்ட்டு அவார்ட் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூரில் நடந்துச்சு 2010. அப்போ தான் வந்து 2009 வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் 2024க்கான அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா செல்வராசன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் இருக்குது. இதை வந்து கலைஞர் தான் இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 2008. வேர்ல்டு தமிழ் சங்கம் வந்து மதுரையில் இருக்குது. இது எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா 2016 பை ஜெயலலிதா மேம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பீரியடில் 1985 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, 1980s அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணது வந்து 2016. ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் இருக்குது, 2008 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவார்டு வந்து 2009 கொடுத்துருக்காங்க அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள அவார்டு வந்து செல்வராசனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் ஃபஸ்ட் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பர்போலோ அப்படின்றவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவார்டில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா 10 லட்சம் ப்ரைஸ் அமௌண்ட் ப்ளஸ் பாராட்டு சான்றிதழ், அப்புறம் உருவச்சிலை கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பர்போலோ கொடுத்துருக்காங்க. இந்த பர்போலோ யார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து 9th ஹிஸ்ட்ரி புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா பர்போலோவை பற்றி நீங்கள் படிப்பீங்க. இண்டஸ்கிரிப்ட் இஸ் லைக்லி டு ரெப்ரசன்ட் திராவிடியன் மோனோசிலபிக் ரூட்ஸ்ன்னு சொன்னது வந்து பர்போலோ. ஸோ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் கலைஞர் செம்மொழி விருது வந்து கொடுத்துருக்காங்க பர்போலோவுக்கு. ஸோ இந்த வருஷம் கொடுத்தது வந்து 2024 செல்வராசன். ஸோ அதுக்கப்புறம் செல்வராசன் பற்றி போட்டிருக்காங்க, என்னென்ன புக்ஸு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பாரதிதாசன் பற்றி நிறையா புக் எழுதியிருக்காங்க. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவிஞர், பாரதிதாசன் கலைகள், பாரதிதாசன் ஒரு பார்வை அப்படின்ற மாதிரி நிறையா புக் எழுதியிருக்காங்க.
அதுக்கப்புறம் நியூ டெல்லியில் வந்து வர்த்தக கண்காட்சி நடந்திருக்கு. ஸோ ட்ரேட் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ நியூ டெல்லி ட்ரேட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நியூ டெல்லி. அதோட தீம் என்னென்னா 2047 விக்ஷித் பாரத்ன்றதான் தீமு. இது வந்து கீழே திரும்பி வரும். ஸோ நான் அதில் நோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்போ வந்து உங்கள் சேவைக்காக என்னுடைய நெக்ஸ்ட்டு வந்து விருதுநகர் கான்ஸ்டுவன்சியில் வந்து போயிட்டு சிஎம் இன் கான்ஸ்டுவன்சியில் என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஸோ விருதுநகர் அப்படின்னு பார்க்கும்போது விருதுநகரில் வந்து 2 ஃபேமஸ் பர்சனாலிட்டி இருக்காங்க. ஒன்று சங்கரலிங்கனார். ஹீ வந்து ஃபாஸ்டட் தமிழ்நாடு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி ஃபாஸ்ட் பண்ணி இறந்துருப்பாங்க. பாலிட்டி புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 76 days ஃபாஸ்ட் பண்ணி இறந்துருப்பாங்க. டூரிங் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் இறந்துருப்பாங்க. காந்தி முறையில் வந்து ஃபாஸ்ட் பண்ணி. ஸோ அவங்க சங்கரலிங்கனார். ஸோ இவங்க வந்து எந்த வருஷத்தில் வந்து இறந்துருப்பாங்க, என்ன டேட்டுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாலிட்டி புக்கில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈரோடு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தந்தது. ஈரோடு வந்து பெரியார் பிறந்தது. காஞ்சினா பேரறிஞர் அண்ணா. திருவாரூர் வந்து முத்தமிழர்கள் கலைஞர் உருவாக்கியது. அது மாதிரி விருதுநகர் வந்து காமராஜர் அப்படின்றது வி ஆல் நோ. ஸோ அது மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னை உள்நாட்டு மையத்துக்கு காமராஜர் பேர் தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஸோ காமராஜர் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். ஏன்னா குரூப் 1 மெயின்ஸில் வந்து காமராஜர் வந்து தனியாகவே நேம் மென்ஷன் பண்ணியிருக்கப்பாங்க சிஎம் இந்த இதில். ஸோ காமராஜர் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன காமராஜர் பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா July 15 அதை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. ஹி ஓப்பன் ஸோ மெனி ஸ்கூல்ஸ். 7% இந்த லிட்ரஸி ரேட்டை 37% வந்து மாற்றிருப்பாங்க அவங்க பீரியடில். ஸோ காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்திருக்கு. அவர் காமராஜர் பிறந்தது வந்து July 15, 1903. இறந்தது வந்து October 2, 1975. ஹி காட் பாரத ரத்னா அட் 1976. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சஜஷன் படி தான் இந்திரா காந்தி வந்திருப்பாங்க, லால் பகதூர் சாஸ்திரி வந்திருப்பாங்க. ஸோ காமராஜர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விருதுநகரில் வந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ சிவகாசியில் வந்து அறிவுசார் மையம். விருதுநகரில் வந்து சாஸ்தா கோயில் டேம் இருக்குது. ஸோ சாத்தூர் கான்ஸ்டுவன்சி விருதுநகரில். இதில் தான் வந்து காமராஜர் வந்து இது பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ 2025. ஸோ விருதுநகரில் சிவகாசி இருக்குது. சிவகாசி இஸ் ஆல்சோ நோன் அஸ் லிட்டில் ஜப்பான். யார் சொல்லியிருப்பாங்கன்னா நேரு வந்து லிட்டில் ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ விருதுநகரில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ் புதவன் ஸ்கீம் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. செலவில் மாநாட்டு முன்னாட்டு சுற்றுலா பயணிகள் பூங்கா, அப்புறம் வசதிகளுக்கான என்னென்ன அறிவிப்பு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் ஓகே விருதுநகர் மாவட்டம் மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டமாக விருது பெற சிறப்பாக பணியாற்றிய. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ வந்து மெட்டர்னிட்டி மார்ட்டாலிட்டி ரேஷியோ வந்து 0 வந்து விருதுநகரில் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. ஸோ விருதுநகர் இஸ் த ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் டு அச்சீவ் MMR வந்து 0 வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாமில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் பார்த்துக்கங்க. மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை வந்து விருதுநகர் மாவட்டம் வந்து MMR ரேஷியோ 0 அப்படின்ற அவார்டு வந்து வாங்கியிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் சுயமரியாதை சமதர்மம் திராவிட மாடல் உருவாக்கினேன். உங்கள் தொகுதி முதலமைச்சர் அந்த ஸ்கீம் கீழே ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்களா, 100 நாட்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அது மாதிரி. ஸோ அதை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் தென் அப்படியே கீழே வந்திங்கன்னா இந்தியாவின் சக்தி வாய்ந்த தலைவர் கவர்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ சக்தி வாய்ந்த தலைவர் பற்றியில் என்னுடைய பேரையும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜல்லிக்கட்டு வந்து அமைச்சது, கலைஞர் நூற்றாண்டு, திரும்ப கிண்டியில் வந்து நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. கிண்டியில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க 2023 பட்ஜெட்டில். ஸோ அங்கே ஓல்டேஜ் சென்டர் கூட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரண்ட் அஃபேர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. என்னென்ன ஸ்கீம்ஸு, திரும்ப காலை உணவு திட்டம், நான் முதல்வன் ஸ்கீம், தமிழ் புதுவன் ஸ்கீம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் அம்பேத்கர் அவார்டு வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஆதி திராவிடர் வெல்ஃபேர்க்காண்டி யார் வந்து உழைக்கிறாங்களோ அவங்களுக்காண்டி டாக்டர் அம்பேத்கர் அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ 2024க்கான விருது வந்து 2025, அதாவது இந்த வருஷம் ரிப்பப்ளிக் டே அப்போ கொடுத்துருந்தாங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரவிக்குமார் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸு. டாக்டர் அம்பேத்கர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரவிக்குமார். ஸோ 6 முடியுது, 6 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆதி திராவிட வெல்ஃபேர்க்காண்டி இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அண்ட் தென்
ஸோ விடியல் பயணம் ஸ்கீம் வந்து விருதுநகரில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுலாத்தலங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அப்படின்றதுக்காண்டி நெக்ஸ்ட்டு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து என்னென்ன இருக்குது, அங்கே என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் காமனாக தான் இருந்துச்சு இந்த மேகசீனில், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாலாம் இல்லை. ஸோ இருக்கிறத வந்து நான் எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதெல்லாமே நம்ம பார்த்தது தான் மேகசீன்ஸில். ஸோ நமக்கு நாமே திட்டம், கனிமங்கள். ஸோ பெரம்பலூரில் தான் வந்து அதிகமான மினரல்ஸ் இருக்குது. ஸோ மச் மினரல்ஸ் இருக்குது பெரம்பலூரில். மினரல் ரிச் டிஸ்ட்ரிக்ட் வந்து பெரம்பலூர். ஸோ அந்த மாதிரி பெரம்பலூர் பார்த்துக்கோங்க. ஸோ பெரம்பலூரில் வந்து நிறையா இருக்குது. பெரம்பலூரில் வந்து இந்த மலை இதெல்லாம். ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். இது வந்து விகானந்த் பெரும்புழியூர் பெரம்பலூர் பற்றி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக எனக்கு தெரியல. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் மியூசியம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் மியூசியம் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கும் காலனி சொல்லுவோம். ஸோ இது வந்து பெரம்பலூர் மாவட்டம். ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் மியூசியம் வந்து பெரம்பலூர். ஸோ இது சிக்னிஃபிகண்ட் நமக்கு வந்து யூனிட் 6 நோட்ஸ்க்குள்ள வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ரொம்ப முக்கியம். கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெரம்பலூர். ஸோ வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்லேயே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே என்னென்ன பண்ண போகிறாங்க என்னென்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திராவிட மாடல் வளர்ச்சி, வளமான தமிழ்நாடு, என்னென்ன ஸ்கீம்ஸு. ஸோ ஊட்டச்சத்து உறுதிசை திட்டம் அப்படின்றது 2022 நீலகிரியில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்னென்னா 6 month பேபி வந்து நியூட்ரியன் டெஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி 6 months பேபி அப்புறம் அவங்க ஃபீடிங் மதருக்கு அவங்களுக்குலாம் வந்து நியூட்ரியன் கிட்டு வந்து போய் கொடுப்பாங்க வீடு வீடாக போயிட்டு. அதுதான் வந்து ஸோ மேல் நியூட்ரிஷனை கம்மி பண்ணுறதுக்காண்டி ஊட்டச்சத்து உறுதிசை அப்படின்ற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து 6 months பேபி எலிஜிபிள் பார்த்துக்கோங்க. 2022 நீலகிரிஸில் கொண்டு வந்திருக்காங்க. 6 மாதத்திற்குட்பட்ட குழந்தைகள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வீட்டிற்கே கொண்டு சென்று கொடுத்தோம். ஸோ இது வந்து 6 month எலிஜிபிள் பார்த்துக்கோங்க. 6 monthக்கு உட்பட்ட பேபி அவங்க ஃபீடிங் மதருக்கு தேவையான நியூட்ரிஷன் வழங்குறதா ஊட்டச்சத்து உறுதிசை ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்லாம் வந்து கூட கேட்கலாம். ஸோ என்ன எலிஜிபிள் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அதனால் வந்து அச்சீவ்மெண்ட் வந்து 77.3% பேபியை வந்து ஹெல்த்து வந்து நார்மலாக ஆக்கியிருக்கு. மேல் நியூட்ரிஷன்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே நான் எழுதியிருக்கேன். ஊட்டச்சத்து உறுதி ஸ்கீமு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த ஸ்கீமை வந்து பேக் டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் செகண்ட் ஸ்டேஜ், ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து 2022, இப்போ 2024 டிசம்பரில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் திஸ் இஸ். ஸோ நேரு பர்த்டே Jan 14 2000 அங்கே Jan 14 சில்ட்ரன்ஸ் டேயாக கொண்டாடுறோம். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரெசிஷன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சென்டர், அதாவது துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையம் வந்து காஞ்சிபுரமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கன்னு கேட்டால் நமக்கு ப்ரிலிம்ஸாக தெரியணும். ஸோ ப்ரெசிஷன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சென்டர் ஃபஸ்ட்டு சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது இங்கே தான், தமிழ்நாட்டில் தான். ஸோ அது பார்த்துக்கோங்க. அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தருமபுரி மாவட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம். மகளிர் திட்டம் 1989 ஃபஸ்ட்டு தருமபுரி மாவட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூரில் இந்த மாதிரி இணைப்புகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திராவிட மாடலின் அரசின் சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டம் 1st to 5th ஸ்டாண்டர்டில் வந்து யார் பெனிஃபிட் ஆகிறாங்க. 1.15 வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கீழே பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ இந்த அளவில் 13 துறையில் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு வந்து சிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்தியாவிலேயே வேலைக்கு செல்கின்ற பெண்கள் 42% வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது வந்து தமிழ்நாட்டோட ஒரு இது பெஸ்ட்டு. ஸோ சேஃபஸ்ட்டு சிட்டி ஃபார் உமன் அப்படின்றது வந்து சென்னை அப்படின்றது வந்து ஒரு சர்வேயில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ நியோ டைடல் பூங்கா வந்து தஞ்சாவூரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 2023 பட்ஜெட்டில். ஸோ அதுக்கும் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக போகிறதுனால தட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வந்து பொருட்காட்சி வந்து 2024 நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸ்கீம் வந்து விக்ஷித் பாரத் இந்தியா 2047. அது போதும் உங்களுக்கு ட்ரேட் சென்டரை பற்றி. ஸோ கவிஞர் சுரந்தா, கவிஞர் சுரதாவோட பர்த்டே வந்து November 23. ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீரமாமுனிவர் பர்த்டே November 8. லெக்சிகோகிராஃபி டேன்றது நம்ம
தமிழரசு மேகசினில் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்க ஒன்று. ஸோ நவம்பர் 11 வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பர்த்டே விச் வாஸ் செலிப்ரேட்டட் அஸ் நேஷ்னல் எஜுகேஷ்னல் டே. மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தில் மெயின்ஸில் உங்களுக்கு ஒரு டாப்பிக்லேயே வந்து லீடர்ஸில் வந்து ஒரு டாப்பிக்கே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டர், சாகித்ய அகாடமி, அதுக்கப்புறம் வந்து அந்த அகாடமிலாம் அவங்க தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நவம்பர் 11 மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பர்த்டே. நவம்பர் 14 அகைன் நமக்கு தெரியும் நேரு பர்த்டே விச் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் சில்ட்ரன்ஸ் டே. ஸோ இந்திரா காந்தி பர்த்டே வந்து செலிப்ரேட்டட் அஸ் நேஷ்னல் இன்டகிரேஷன் டேயாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ன டே அப்படின்றத நீங்கள் படித்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே நவம்பரில் தான் இருக்குது. என்ன டே அப்படின்றத பாருங்கள். நேஷ்னல் இன்டகிரேஷன் டே. ஸோ இந்திரா காந்தி பர்த்டே. ஸோ அதுக்கப்புறம் கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம் நமக்கு தெரியும், ஒரு ஹவுஸ்க்கு 3.5 லேக் கொடுக்குறாங்க. 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமை. ஸோ அதான் கலைஞர் கனவு இல்லம் விச் வாஸ் 2024 25 1 லேக் வீடு வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க. ஸ்கீமோட தீம் லைன் வந்து ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு, குடிசை இல்லா தமிழ்நாடு தான் இந்த டேக் லைன் இந்த ஸ்கீமோடது, ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு. ஸோ இந்த ஸ்கீமோட பயனர் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் வீட்டு வசதி திட்டம் சொல்லிட்டு 2010 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீமோட தொடர்ச்சி பயனர் ஸ்கீமாக தான் இப்போ வந்து கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து திருச்சியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2010. ஸோ அது கொடுத்துருந்தாங்க. ஸோ டிசம்பர் 11 வந்து மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்த நாள். ஸோ டிசம்பர் 11 வந்து மகாகவி டேன்னு சொல்லி கொண்டாடுவாங்க, மக்கள் கவிஞர் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஸோ இந்த லைன் வந்து அண்ணா சொல்லியிருக்காங்க, பாரதியின் பாதை புதிய பாதை, சமதர்மபுரிக்கு போவதற்கு அமைத்த பாதை, பரங்கேரை ஓட்டி விடுவது மட்டுமல்ல நாட்டுக்கு கேடுதரும் அனைத்தையும் ஓட்டி புதிய சமூக அமைப்பாக்கும் பாதை தான் பாரதியினுடைய பாதை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணா சேயிங்ஸ், பெரியார் சேயிங்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து படிச்சுக்கணும். ஏன்னா அது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த நமக்கு சிலபஸ்லேயே வந்து அண்ணாவோட சேயிங்ஸு, பெரியாரோட இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் ராஜாஜி டிசம்பர் 10 வந்து ராஜாஜி பர்த்டே. ஸோ ராஜாஜியுமே வந்து நமக்கு மெயின்ஸில் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து ராஜாஜி நேமும் நமக்கு மென்ஷன் ஆகிருக்கும். ராஜாஜி வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஹீ இஸ் ஆல்சோ நோன் அஸ் சாணக்கியா, சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தோரப்பள்ளி சேலமில் தான் பிறந்திருப்பாங்க. 1937 to 39 இவங்க வந்து காங்கிரஸோட ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டராக ஆகியிருப்பாங்க தமிழ்நாட்டில். காங்கிரஸ்லேருந்து வந்து அதுக்கு முன்னாடி வரையும் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு வந்து ஹிந்தி இம்போசிஷனில் வந்து 1937 ஹிந்தி இம்போசிஷன் கொண்டு வந்ததுனால 1939 பெரிய கிளாஷ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ராஜாஜிலாம் தனியாக லீடர் சீரீஸில் தனியாகவே பார்க்கலாம். ஸோ ராஜாஜி அதுக்கப்புறம் வந்து இதில் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸை வந்து ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள், எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது WC பானர்ஜி 1885. டிசம்பர் 28 பாம்பேயில் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் செஷன் நடந்திருக்கும். ஸோ இந்தியா தேசம் முதல் பெண் தலைவர் அப்படின்னு பார்த்தா அன்னி பெசன்ட் 1917 இருந்திருப்பாங்க. முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் சரோஜினி நாயுடு 1925 நடந்திருப்பாங்க. இது வந்து கான்பூரில் நடந்திருக்கும் 1925. 1917 கல்கட்டாவில் நடந்திருக்கும் அன்னி பெசன்ட்டோட இது. ஸோ ஸ்வராஜ்யம் எனது ஸ்வராஜ்யா இஸ் மை பர்த் ரைட் வந்து திலக் சொல்லியிருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறு திட்டம் 1942 குவிட் இந்தியா மூமெண்ட்டு. கேபினெட் மிஷன் வந்து அரசியல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்திய பிரிவினையை மென்ஷன் பண்ணுறது மவுண்ட் பேட்டன் பிளான். ஸோ அதனால் மவுண்ட் பேட்டன் பிளான் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவை ரெண்டாக பிரித்து அந்த ராட்க்ளிஃப் லைன்லாம் மென்ஷன் பண்ணது வந்து மவுண்ட் பேட்டன் பிளானில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது 1946 ஜூன் 3 நான் வந்து மவுண்ட் பேட்டன் பிளான் வந்திருக்கும். கேபினெட் மிஷன் வந்து 1946 கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும். மார்ச் 22 1946 கேபினெட் மிஷன் வந்திருக்கும். ஸோ இந்திய யூனியனில் எந்த 20 கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது மவுண்ட் பேட்டனும் சி ராஜகோபாலாச்சாரியும் இருந்திருப்பாங்க. இவர் ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. டூ ஆர் டை மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் January 30 1948 விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திய தேசிய கீதம் வந்து Jan 24 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இந்திய தேசிய கீதம் அப்புறம் வந்து ஆந்தம், நேஷ்னல் சாங்கு, வந்தே மாதரம் எல்லாமே வந்து Jan 24 1950 தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட்டாக வந்து இது பண்ணதும் Jan 24 1950 தான். ஸோ நமக்கு தெரியும் டீச்சர்ஸ் டே October 5 ராதாகிருஷ்ண பர்த்டே. ஸோ யூஎனோட தேசிய சின்னம் வந்து புறா இருக்கும். அதில் வந்து 7 குன்றுகள் நகரம் வந்து ரோம். குழந்தைகள் கவிஞர் வந்து ஆலா வள்ளியப்பா. உலகில் மிகப்பெரிய தீவு வந்து கிரீன்லாண்ட்.
ரத்தம் உறைதலுக்கான விட்டமின் கே. விட்டமின் சி வந்து ஸ்கர்வி டெஃபிஷியன்சினால். விட்டமின் கே டெஃபிஷியன்சி வந்து இது பிளட் வந்து போயிட்டே இருக்கும். ஹீமோஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க விட்டமின் கே டெஃபிஷியன்சி. விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் ரிக்கெட்ஸ் வரும். விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால் நைட் பிளைண்ட்னஸ் அது வரும். ஸோ பார்த்துக்கோங்க. உலக நாடுகளில் அதிக மொழிகள் பேசப்படும் நாடு இந்தியா. ஜிஎம்டி மற்றும் ஐஎஸ்டி நேரத்துக்கான உள்ள வேறுபாடு வந்து 5.5 hours. ஜிஎம்டி வந்து 0, நமக்கு வந்து 87. நமக்கு ஃபஸ்ட்டு ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசனில் வரும். ஸோ ஜிஎம்டி ஐஎஸ்டி 5.5 hours அகடாக இருக்கும். நம்ம இந்தியாவோட இது தமிழகத்தில் சுயமரியாதை தோற்றுவித்தவர் ஈவேரா பெரியார். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வாஸ் ஃபவுண்டட் பை வித்தவுட் தமிழ்நாடு அப்படின்னு வந்துச்சுன்னா எஸ் ராமநாதன் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு இன்ஸ்டியூட் கொஷினில் கேட்டிருந்தாங்க, பாஸ்ட் இயர் கொஷின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தா தான் வந்து பெரியார். ஸோ வெறும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஃபவுண்டட் பை அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் ராமநாதன். ஸோ நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர் 1913 கீதாஞ்சலிக்காண்டி வாங்கியிருப்பாங்க. ஸோ குரோமோசோம் எண்ணிக்கையை ஒரு வினைத்தில் நிலைநிறுத்துகிற செல் பகுப்பு வகை வந்து மயோசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாஸ்குலர் கிரிப்டோசோம்ஸ்னால் ட்ரிப்டோஃபைட்ஸ். ஸோ ஈஸ்ட் வந்து ஃபெர்மெண்ட் ஆகணும்னா அதுக்கு சுகர் தேவை. செயற்கை பட்டு வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா செயற்கை இலைகள்லேருந்து தயாரிக்கிறாங்க. பட்டுப்பூச்சி வளர்ப்பில் பயிர்படும் தாவரம் வந்து முசுக்கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசனல் பிளான்ட். யூக்கலிப்டஸ், சின்சோலாம், மக்காச்சோளம்லாம் வராது. ஸோ முசுக்கோட்டைனா இதெல்லாம் ஈஸியாக வந்து ஒரு கொஷின் தெரியலனா எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஸ்போர்ன்றது வந்து இனப்பெருக்கம் தான். ஸ்போர் மூலமாக தான் ஃபங்கஸ்லாம் ஸ்போர் மூலமாக தான் ஃபங்கஸ் இனப்பெருக்கம் பண்ணும். ஸ்டொமேட்டா மூலமாக தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும், நீராவி போக்கு கரெக்டு. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ஆக்சிஜன் வெளியேறும். மிச்சம் இது எல்லாமே கரெக்டு. ஸோ எது தப்பு அப்படின்றது வெசல்ஸில் சர்க்கரை கடத்தப்படாது. ஸோ 2 இருக்கும், ஜைலம் ஃப்ளோயம்னு 2 இருக்கும். ஃப்ளோயமில் தான் வந்து சர்க்கரை வந்து கடத்தப்படும். ஸோ இட்ஸ் ஆன்சர் வந்து ஃப்ளோயம் வரும். ஸோ மங்கையர் கூந்தல் பெரணி என அழைக்கப்படுவது, இந்த கொஷின் எனக்கு புரியல. ஸோ அடியாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அனிமல் செல் பிளான்ட் செல்லில் வந்து செல் மெம்ப்ரேன் இருக்கும், அனிமல் செல்ஸில் வந்து செல் மெம்ப்ரேன் இருக்காது. ஸோ அதான் வந்து மெயின். ஸோ அதனால் செல் மெம்ப்ரேன் மிச்சம் எல்லாமே இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா 2லேயுமே இருக்கும், செல் வால் 2லேயுமே இருக்கும், நியூக்ளியஸும் 2லேயுமே இருக்கும். ஸ்போரோஃபோட் எதுலேருந்து வச்சது? ஜைகோட்டுன்றதுலேருந்து தான் ஸ்போரோஃபைட் வந்து வரும். ஸோ ஜைகோட்டு. இந்த கொஷின் வந்து கொஞ்சம் நான் இது படித்ததில்லை. ஸோ புவி ஈர்ப்பு நாட்டம், அதாவது கிராவிட்டி நாட்டம் எந்த டிவைஸ்னால கண்டுபிடிக்கிறாங்கன்னா க்ளீனோஸ்டாட் அப்படின்ற டிவைஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அல்டிமீட்டர்னா ஹைட்டு, அக்சோனோமீட்டர்னா என்னன்னு தெரியல, ஃபோட்டோமீட்டர்னா லைட்டை இது பண்ணுறது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து க்ளீனோஸ்டாட். ஸோ இதில் வந்து சில கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் தெரியாத கொஷின்ஸாக இருக்குது. ஸோ இதை கோ த்ரூ பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க எங்கேருந்து கொஷின் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கல்லீரலில் சுரக்கப்படுவது என்னென்னு கேட்டிருக்காங்க. HCl வந்து ஸ்டொமக்கில் வரும். பித்த நீர் வந்து அங்கே பைல் டக்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ லிவரில் செக்ரேட் ஆகி இன்சுலின் தான் எனக்கு ஆன்சர்னு தோணுச்சு. ஸோ இன்சுலின் வந்து பீட்டா செல்ஸ் ஆஃப் லிவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எந்நாட்டு யானைகளின் காது பெரியதாக இருக்கும்? ஆஃப்ரிக்கா. ஸோ எலிஃபெண்ட்லேயே 2 வகையான இருக்குது, ஏஷியன் எலிஃபெண்ட், ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்னு 2 வகையான இருக்குது. ஆஃப்ரிக்கா எலிஃபெண்ட்டோட காதுகள் வந்து பெருசாக இருக்கும். பறக்க தெரியாத பறவை வந்து பென்குயின். ரெட் பிளட் செல்ஸ் வந்து எங்கன்னா வந்து போன் மேரோ. ஸோ பெரிய பறவை வந்து நெருப்புக்கோழி. எய்ட்ஸ் வந்து HIV வைரஸு. ஸோ இந்த நிகழ்வுகள் வந்து பார்க்கும்போது பிளாசி போர் 1757, தேர்ட் பானிபட் 1761, பக்சா 1764, தாலிகோட்டா போர் இது வந்து 1565. விஜயநகர கிங்டம்க்கும் பாமினி கிங்டம்க்கும் விஜயநகருக்கும் எதிர்த்து நடந்திருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 4132. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்க தான் எல்லா இந்திய ஸ்டேட்டையும் ஒருங்கிணைச்சாங்க. ஸோ இஸ் ஆல்சோ நோன் அஸ் அயன் மேன் ஆஃப் இந்தியா. இஸ் ஆல்சோ நோன் அஸ் இந்தியன் பிஸ்மார்க், அதனால சொல்லுவாங்க. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் கிடையாது. வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் இந்தியாவோட ஃபஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல். ஹிஸ் பர்த்டே வந்து October 31, which is celebrated as நேஷ்னல் யூனிட்டி டே. ஸோ 1, 2, 3 தான் சரியானது. ஹரப்பா வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ சிந்து மக்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னது சார் ஜான் மார்ஷல். இவங்களுக்கு தான் வந்து தமிழ்நாடு வந்து இப்போ ஸ்டாச்சு வந்து எரெக்ட் பண்ணியிருக்காங்க சார் ஜான் மார்ஷலுக்கு. ஸோ 100 years ஆஃப் IVC 1924 ஃபஸ்ட்டு
அந்த எக்ஸ்கவேஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பார். இப்போ 2024 100 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆயிடுச்சு அந்த கண்டுபிடிச்சது. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் கூட சென்னையில் நடந்துச்சு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 1919 ஏப்ரல் 13 பைசாக்கி டே. அதாவது நம்ம இங்கே சித்திரை விழான்னு கொண்டாடுற மாதிரி ஏப்ரல் 13 பைசாக்கி டே வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜாலியன் வாலாபாக் பஞ்சாப் ஹரியானாவில் நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சுபாஷ் சந்திர போஸ் ஏன் இங்கிலாந்திற்கு அவருக்கு அணியை அனுப்பினார் அப்படின்னு பார்க்கும்போது சிவில் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காண்டி லண்டன் போய் கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதில் 4th இது ரேங்க் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது எதுவுமே கிடையாது. ஸோ இவற்றில் எதுவும் இல்லை. 19ஆம் நூற்றாண்டு மத இயக்கம் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு. ஸோ இந்தியா டிவைடட் வந்து ராஜேந்திர பிரசாத், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து நேரு எழுதியிருப்பாங்க. இந்தியா மீன்ஸ் ஃப்ரீடம் மட்டும்தான் கரெக்ட், அபுல் கலாம் ஆசாத். அண்ட் தென் இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி நம்ம சொல்லிட்டோம். இந்தியா மீன்ஸ் ஃப்ரீடம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். தமிழ்நாட்டில் பரவசனை அமைந்துள்ள இடம் வேடந்தாங்கல். ஸோ பசுமை புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது எம்எஸ் சுவாமிநாதன். க்ரீன் ரெவல்யூஷன் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் தான் வருவாங்க. ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியானா எம்எஸ் சுவாமிநாதன். வெறும் க்ரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர்னா நார்மன் போர்லாக் அப்படின்ற நேம் வரும். க்ரீன் ரெவல்யூஷன் தான் அவரும் எம்எஸ் சுவாமிநாதனும் சேர்ந்து தான் வந்து க்ரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்திருப்பாங்க. நார்மன் போர்லாக். இந்தியா ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இந்தியானா எம்எஸ் சுவாமிநாதன். க்ரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் அப்படின்னு நார்மலாக கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக். இந்தியாவில் நீண்ட பகல் கொண்ட நாள் ஜூன் 22. காஞ்சிபுரத்தில் புகழ்வாய்ந்த உற்பத்தி வந்து பட்டு. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து நெக்ஸ்ட் மேகசின்லாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்யூ.